உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்திருக்கிற பணிகளை 100 பக்கங்களில் சொல்ல முடியும் அளவிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துள்ளதாக டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் டிஆர்பி ராஜா பேசுகையில், மன்னார்குடிக்கு புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டம், சுற்றுவட்ட புறவழி சாலை, கிராமங்கள் தோறும் தார் சாலை உள்ளிட்ட எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். அருகாமையில் இருக்க மன்னார்குடி டவுனுக்கு மட்டுமே புதிய பேருந்து நிலையம், ஒட்டுமொத்த மன்னார்குடி மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த புதிய பேருந்து நிலையம் எவ்வளவு நாட்கள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இந்த மேற்க இருக்கிற பேருந்து பல பேருந்து 2ஆ பிரிஞ்சதுனால உங்களுக்கு நல்லா தெரியும். 2ஆ பிரிஞ்சதுனால நாம ஒன்னா ஆக்கிட்டோம், மற்றவங்க எல்லாம் இன்னும் பெரிய இன்னும் ஒன்னா ஆகல. அதுதான் பிரச்சனை. அது விடுங்க, அது வேற விஷயம். ஆனா ஒன்னா இருந்த போது கூட அவங்க ஒன்னும் செய்யலன்றதுதான் உண்மை. அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. என்ன செஞ்சது? நாம் பேருந்து மேற்க போறதுக்கு ஒரு கூரை போட்டு கொடுக்குற மக்கள் வெயில நிக்கிறாங்க. நான் கூரை போட்டு 40 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். கொடுத்தாங்க, காப்பியும் கொடுத்தேன், எடுத்துட்டாங்களா? ஒரு கூரையா போட்டு கொடுத்தாங்க நமக்கு. இன்று 46 கோடி ரூபாய், 40 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன், நீ வேண்டாம். 46 கோடி ரூபாய் எங்க ஊருக்கு நான் மன்னார்குடிக்கு இவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்தை கட்டி காமிச்சிருக்கேன். வெறும் இந்த 3 ஆண்டு காலம். 5 ஆண்டு காலம் நமக்கு ஆட்சி இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ஆண்டு காலம் நம்மளுக்கு கிடைக்கல, ஒரு 3.5 ஆண்டு காலம் தான் கிடைச்சது.